இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட சீசன் 2. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வெள்ளத்தப்பி ஜூனியர். உங்களோட இணைஞ்சிருக்க பீரஸ் மற்றும் பிராணி. அப்புறம் நம்ம பாட்காஸ்டரு, அடுத்த லெவல் பாட்காஸ்டர் டிக்டாக் கணேஷ் கிறிஸ்டபர் அண்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம்டா. அதுக்கப்புறமா மனித கடவுள் டிடிகே அட்மின் தைனத்தினம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். அதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன வந்து வெள்ளத்தொப்பி ஜூனியரோட ஸ்கேம். எப்படி இவனுங்க வந்து ஊரை ஏமாத்தி ஒரையில போட்டுன்னு இருக்கானுங்கன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? வெள்ளத்தொப்பி சீனியர் யாரு? சீனியர்லாம் இல்ல. சீனியர் வந்து பெரிய கம்பெனி, அவங்க ஒரு எஜுடெக் கம்பெனி. இந்த ஷாருக் கான்லாம் வருவார்ல, ஆமா, அவர் தான் சீனியர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இது சொல்லி தருவாங்கல்ல, ஆன்லைன் கோச்சிங். நான் போட்டதே பி, அதுக்கு உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் சரி. இப்ப அதான் வாட் இஸ் ஒயிட் வெள்ளத்தொப்பி ஜூனியர்? இல்லடா, இப்ப நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து ஊருக்கே தெரியும், நான் வந்து ஒரு பூமரு. சரி, எனக்கு வந்து இந்த வெள்ளத்தொப்பியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கருப்பு ஆடு மட்டும்தான். சரியா? அவனுங்க பண்ண ஸ்கேம் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, இது என்னது? எனக்கு வந்து பேசிக்ல இருந்து சொன்னாதான் எனக்கு புரியும், ஏன் பூமர் மண்டிக்கு புரியும். சரியா? முதல்ல இது என்னது வெள்ளத்தொப்பி ஜூனியர்னா என்னது? இது வாட் இஸ் திஸ்? இவனுங்களும் வந்து இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு லேர்னிங் ஆப், எஜுடெக் கம்பெனின்னு சொல்லலாம். சின்ன பசங்களுக்கு வந்து கோடிங் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவானவனுங்க இவனுங்க. அதாவது இப்போ நீங்க வந்து இப்போ காலேஜ் போயிட்டு நீங்க கோடிங் கத்துக்கிட்டு மண்டை பிச்சுக்கிட்டு நாங்க இங்க இருந்தே மண்டை பிச்சுக்கு சொல்லி தருவோம். அங்க போய் நீங்க மண்டை பிச்சுக்கு தேவையில்ல. ஈஸியா ஒரு பேசிக்ல இருந்து நீங்க, அதுவும் 6 வயசுல இருந்து, அதான் 6 வயசுல இருந்து உங்களோட ஜெனரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சோ வந்து உங்களுக்கு காலேஜ் பெரிய பூமிநாதன், ஏ ஃபார் அப்பர்ச்சர் ஆஃப் ரேடார் சொல்லுவாங்க, புளுத்திங்க. அதேதான் அந்த மாதிரிதான். இப்ப வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தான் சொல்லி தருவோம். அதாவது பேசிக்னா எப்படி ஸ்பேஸ் கோடிங், ஸ்பேஸ் என்ன சொல்றேன், பேசிக்லயே ஸ்பேஸ் டெக் 8 நாள்ல வந்து கேம் டெவலப்பர் ஆக்கி விட்டுருவாங்க. டேய், எனக்கு இப்ப 8 நாள் கிடையாது. இட் ஆல் மேக் சென்ஸ்ரா. பூமிநாதன் வந்து இங்க படிச்சு தாண்டா போயிருக்காரு நாசாக்கு. அதான்டா அவ்வளவு முட்டாக்குதியா இருக்கான் அவன். மதன் அவருக்கு 8 கிளாஸ், 8 நாள் கிடையாது, 8 கிளாஸ்ல கேம் டெவலப்மெண்ட் சொல்லி தராங்களாம். 15 கிளாஸ்ல சாஃப்ட்வேர் அனிமேஷன், 90 கிளாஸ்ல உங்க ஓன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா. அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஓன் கிளாஸ், ஓன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது? 18 வயசு அப்படின்றானுங்க. மினிமமா நம்ம ஊர்ல வந்து மேஜர் வந்து 18ல, அந்த கணக்கு வச்சுட்டு நீங்க 18 வயசுல வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல் ஓட்டுறானுங்க. இதே அவங்க ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கிரியேட் பண்ணாங்க. அது பேர் வந்து ஓனாய் குப்தா. அதெல்லாம் சொல்லாம்டா. ஓனாய்க்கு நீங்க இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதுவும் அந்த கதை எப்படி தெரியுமா சொன்னிருக்கானுங்க? அந்த குழந்தைக்கு வந்து 10 வயசு தானா, கூகுள்ல மாசத்துக்கே 15 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிச்சான். எப்படி 10 வயசு அண்டர்ஏஜ் கிட்ட வந்து கூகுள் வந்து ஹையர் பண்ணிச்சாமா? ஆமா. யாருக்கு அதுல ஓக்குறானுங்க அவனுங்க? எங்க எலான் மஸ்க் வந்து நீங்க வந்து திறமைக்கு வந்து டிகிரி இல்லன்ற மாதிரி அவரும் அது மாதிரி ஓல் ஓத்துருக்காங்க. இப்ப திறமை இருந்தா வயசோட பாதைதான் வந்து பின்பற்றுறாங்க. சைல்ட் லேபர் பண்ணி நம்ம கேஸ் போடலாமா அவங்க மேல? போடலாமே, சைல்ட் லேபர் போடலாம். இதுதான் சைல்ட் லேபர். 10 வயசு வந்து எப்படியா நீங்க சேர்த்து போகும்போது அதுதான் பொய்யாச்சுல, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூகுளே வந்து ஓப்பனா திருப்பி இது பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கூகுள் தெரிவிச்சிட்டாங்க. சரி, என்ன சொல்லி தரானுங்க?
பேசிக்கா வந்து கோடிங்னு சொல்றானுங்கண்ணே. கோடிங்னா என்ன? அந்த கோடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்னா என்னன்னா வந்து லாஜிக்கலா, ஏன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டமுக்கு புரியுற லாங்குவேஜ் தான் பேசணும். சிஸ்டம் வந்து நம்மளுக்கு தெரியும் டிஜிட்டலா தான் எடுத்துக்கும் 1010ன்னு. பட் ஆனா ஆமா. அந்த சிஸ்டம் லாங்குவேஜை வந்து ஒரு கண்டிஷன் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். உடனே இப்போ அவங்க நான் சிம்பிளா சொல்லணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற ஒருத்தர்கிட்ட பேசுறோம். இப்போ அவங்க வந்து இங்கிலீஷ் தான் தெரியும்னா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணா அவனுக்கும் புரியும், நம்மளுக்கும் புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்றது தான் நம்ம வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா, பெர்ல் சம்திங் நிறைய இருக்கு. இப்போ வர பைத்தானோட இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் தான் வந்து நம்ம சிஸ்டம்க்கும் நம்மளுக்கும் ஒரு யூசருக்கும் வந்து இன்டர்ஃபேஸா இருக்கிறது தான் வந்து கோடிங். இப்போ அது வழியா வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். நீங்க வந்து மேனுவலா ஒரு ப்ராப்ளம் போடுறது வந்து ஒரு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். பட் ஆனா நீங்க வந்து ஒரு கோடிங்கா மூலமா வந்து ஒரு 2 days ஆர் வித்தின் ஹவர்ல வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இப்போ பிளாக் ஹோல் வந்து இப்போ டேட்டா இது பண்ணாங்க, ப்ராசஸ் பண்ணாங்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு. ஸோ வந்து அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணது பல வருஷங்கள் ஆகும், அதாவது 10 to 20 years ஆகும். இப்போ வந்து அதை ப்ராசஸ் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் கோடிங்ல ப்ராசஸ் பண்ணி இப்போ வித்தின் மந்த் அந்த மாதிரி முடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்றதா கோடிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங்னா அதுதான் ஒரு மேனுவல் ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட் பண்றது, சிஸ்டம் மூலமா நம்ம இன்டராக்ட் பண்றது தான் கோடிங். சரி, அப்ப கோடிங் படிச்சா கம்ப்யூட்டர் கிட்டே பேசிடலாம். சான்ஸ்கிரிட் படிச்சா யார்கிட்ட பேசலாம்? சான்ஸ்கிரிட் கூட கடவுள் கிட்ட பேசணும். அதாவது ஒரு இன்டராக்ஷன், நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்மளுக்கும் ஒரு இன்டராக்ஷன், ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷன் வச்சுக்கலாம். அதுவே இப்போ இவனுங்க இந்த வெள்ளத்தொப்பி ஜூனியர் எப்படி கோடிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைலர் சொல்லுவாரு. இப்போ எப்படின்னா, இப்போ லெகோ பிளாக்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி லெகோ பிளாக்ஸே இவங்க வச்சுட்டு எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுன்னு சொல்லி தராங்க. அவங்க ப்ரோக்ராம்லயே அவங்க சாஃப்ட்வேர்லயே எப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தராங்க. ஆனா நீங்க நீ சொல்றது எப்படி இருக்குன்னா வந்து என்ஜினியரிங் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு லெகோல வீடு கட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா அதேதான். இப்ப நீங்க ரியல் லைஃப்ல போனா அதெல்லாம் யூஸே ஆகாது. வெறும் அவங்க சாஃப்ட்வேர்ல அவங்க ஈஸி பண்ணி கோடிங் எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணி இவ்வளவுதான் கோடிங்னு சொல்லி தந்துடுறாங்க. இப்போ ஒரு ஓஷன் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு கிளாஸ குடுத்துன்னு வந்துட்டு இதாம்பா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்க. அதை வச்சு ரியல் லைஃப்ல எதுவுமே யூஸ் ஆக போறது இல்லை. இந்த குக்கிங் ஃபீவர்னு ஒரு கேம் இருக்கு, அதுல 4 பர்கரை பண்ணிட்டு நானும் குக்குடான்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா அதே மாதிரிதான். அதேதான். ஸோ இவனுங்க ஏன் வந்து இப்படி பண்றாங்கன்னா, சும்மானாலே வந்துட்டு அடுத்த எல்லாமே வந்து கோடிங் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ இந்த 80s இருக்க பேரண்ட்ஸை வந்து இவனுங்க 80s இருக்க பேரண்ட்ஸ் மோஸ்டா வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி இவங்களே வந்து காலேஜ்ல ஒன்றும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எடுத்துக்காம ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்க ட்ரைனிங்ல தான் கத்து தருவாங்க. அது மூலியமா கோடிங் கத்துக்கணவங்க தான் இவங்க. ஸோ நம்ம வந்து இவ்வளவு லேட்டா கத்துக்கணும், நம்ம பசங்களை வந்து சின்ன வயசுலயே கத்து கொடுத்து அவனை வந்து இலான் மஸ்க் மாதிரி ஆக்கி விட்டுலாம் அப்படின்னு இந்தியாவின் டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் வந்து இவன் அந்த எண்ணத்துல இருக்காங்க பேரண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இப்ப இந்த சுன்னிக்கு வந்து கோடிங் தெரியும் தானே, இந்த 80s சுன்னிக்கு. ஆமா, அப்ப அந்த சுன்னிக்கு இந்த ஆப்ப இந்த லேர்னிங் ஆப்ப பார்த்தோன்னே தெரிய வேணாமா இதெல்லாம் வந்து போலி, இது வந்து ஒரிஜினல் கோடிங்கே கிடையாது, இவனுக்கு வந்து லெகோ வச்சு சொல்லி கொடுக்குறாங்க தெரியாதா? அதனாலதான் அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆமா, அந்த பூனம் புனியான்னு ஒருத்தர் அவன் தான் கண்டுபிடிச்சு கேஸ் போட்டாரு. நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப நம்ம இந்த கான்செப்ட்ல இருக்கும். இங்க என்னன்னா இவங்க வந்து இவன் வந்து கத்து கொடுத்தா இவன் உட்காந்து கத்துக்க மாட்டான். அவங்க அப்பா வந்து கத்து கொடுத்தா என்ன வளர்ற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து என்கேஜ் பண்ணும், பசங்களை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு வெள்ளத்தொப்பி ஜூனியர் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ல கொஞ்சம் போயிட்டு பசங்களை வித்துறான். அதுவும் ஆனா எவ்வளவு வாங்குறானுங்க ஒவ்வொரு இதுவும். அதாவது இவன் சொல்லித்தர கோர்ஸ் அண்ட் சர்டிபிகேட்டுக்கு வர்த்தான அமௌண்ட்டே கிடையாது. அதை விட இவன் 3 times அதிகமா காசு வந்து வாங்குறான். எவ்வளவு வாங்குறாங்க?
இப்போ என்னது? அதான் ட்ரிபிள் டைம்ஸ் சொன்ன முடியாது, 10 டைம்ஸ் அதிகமாவே வாங்குறான்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒண்ணு இப்போ 10 டைம்ஸ்ன்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ யுடிமி கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2000 ஏன் 300ல கூட வருது சம்மர் கேம்ப் மூலமா. அதுல கூட நீங்க பண்ணலாமே அது. இவங்க அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வாங்குறானுங்க? அப்ராக்சிமேட்டா 8 கிளாஸுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. எப்பா எப்பா. சோ அந்த மாதிரி இப்போ காஸ்ட்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கொள்ளடிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொட்டுற அளவுக்கு முட்டா புண்டையாவா இருக்கானுங்க நம்ம ஐடி வேலை செய்யறவனுங்க. சில பேர் இருக்காங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, பையனுக்கு கோடிங் கத்து கொடுப்பா, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சும்மா யாரோ சொன்னதால ஏதோ ஒரு அன்ட்ரஸ்டட் சைட்ல கூட போய் இதெல்லாம் பண்ற மாதிரி வந்திருக்கு. அதான் இப்போ நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரிலேஷன் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இப்போ அது என்கிட்ட காசு சரி என் பையன் கூட நான் அப்பயே நான் படிக்க வச்சிருப்பேன், எனக்கு தான் அந்த இது இல்ல. நீங்க வந்து இப்போ உங்க பையனை படிக்க வச்சீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல இதுவா வரும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவான், உங்களுக்கும் தலைவலி இருக்காது, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துன்னு போயிடுவான். அது அப்படின்னு அதாவது தாங்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருந்து நீங்க பண்ணலையேன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மள வந்து ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி ஆக்குவாங்க, நம்ம ஏன் பண்ணாத இருக்கோன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒண்ணு இப்ப அது வந்து ரிலேஷன்ல அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து அது வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஃபியூச்சர்ல அப்கமிங் சொல்லலாம் நாங்க எப்படின்னு. என் புள்ள இப்பவே வந்து கோடிங் பண்றான் தலைவா அப்படின்னு வந்துட்டு கம்பெனி இவன் புளுத்துறதுக்கு காலேஜ்ல, அதாவது ஆபீஸ்ல வந்து இவன் புளுத்துறதுக்கு அது அந்த மாதிரி பண்ணியே வந்து இவனுக்கு வந்து பசங்க அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம கொஞ்சம் போய் கோடிங்க திணிக்கிறானுங்க. சரி இவ்வளவு காசுதான் செலவு பண்ணி பண்றான்னு பார்த்தோம்னா அங்க கத்துத்தர சரி கத்துப்பான்னு பார்த்தா கத்து தரதே வந்து தப்பான கத்து தரதா இருக்கு. அதாவது கரெக்டா இல்லையே. இல்ல முதல்ல சிலபஸே சரியில்லை, லெகோ வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அத சொல்லி கொடுக்கறவங்களுக்காக இல்ல லெகோங்கிறது எக்ஸாம்பிள், லெகோ வந்து எக்ஸாம்பிள். பட் ஆனா வந்து அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. இப்போ வந்து எத்தனை பசங்க எத்தனை டெர்மினல் விட்டு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ 5 வயசு 7 வயசு பையனை எத்தனை பையன் நீங்க டெர்மினல் விட்டு நீங்க இதெல்லாம் கோடிங் பண்ண தெரியாது. சோ வந்து ஒரு செட்டிங்ஸ் மாதிரி சொல்றது அது எனக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன் நான். அது ஓகே. இந்த இப்போ பீரஸ் சொன்ன மாதிரியே வந்து அந்த லெகோ கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது ஓகே தான். ஆனா அது லெகோ கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்க மாட்டான். ஆட்ல கோடிங் கத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் ப்ரொமோட் பண்றான். நான் அங்கதான் அதை தப்பு சொல்றேன். கோடிங் மாதிரி கோடிங்கோட பேசிக்ஸ் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். ஆப்வியஸ்லி இப்ப பைலட்டுக்கு கத்துக்கிறான்னு வைய, முதல்ல எடுத்தோடனே பிளைட்டை ஓட்டுறான்னு விட மாட்டான், சிமுலேஷன்ல தான் ஓட்ட விடுவான். அதேதான் சரியா? அந்த மாதிரி வந்து இவனுங்க வந்து செய்யறானுங்க. கரெக்ட், அதை ஒத்துக்கணும்ல. ஆமா நாங்க பேசிக் இப்படிதான் சொல்லி தரோம், அதுக்கு அடுத்து நாங்க காம்ப்ளெக்ஸா போவோம்னு சொல்லணும்ல. கரெக்ட், அத சொல்ல மாட்டானுங்க. ஃபுல்லா கோடிங் இல்ல அது கூட பரவாயில்ல. இது இப்போ நார்மலா ஒரு சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ணிட்டு அதுல கத்து கொடுத்து அதுல நல்லா பண்ண அப்புறமா இப்போ டெர்மினல்ல போய் சொல்லி கொடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இவனுங்க இப்போ கத்து தரது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதும் அங்க லெக்சரர்ஸ் இருப்பாங்க, லெக்சரர்ஸ் ட்ரெயினர்ஸ், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதான் இப்போ அடுத்துதான் பேச போறோம். ஓகேங்களா? ஸோ இவனுங்க கத்து தரேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து டீச்சரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா வந்து இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து வெள்ளத்தொப்பி ஜூனியர்ல லெக்சரர்ன்றாங்க. பேசிக் ரிக்வயர்மெண்ட் டு ஜாயின் அஸ் லெக்சரர் இன் வெள்ளத்தொப்பி ஜூனியர். நீங்க டிகிரி முடிச்சிருந்தா போதும், வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், வீட்ல சும்மா இருக்கணும். நீங்க சும்மா இருந்தாதான் உங்களுக்கு பேசிக் கிரைட்டீரியா. உங்களுக்கு அது என்ன டிகிரி முடிச்சிருக்கணும்? ஏதாவது ஒரு டிகிரிங்க. உங்களுக்கு ஏபிசிடி தெரியுமா? கிளவுட் பிகாம் முடிச்சவன், பிகாம் படிச்சுட்டு வந்தவன் கூட இப்ப வந்து நீ சொல்றபடி கோடிங் சொல்லி கொடுக்கலாம். ஆமாங்க சொல்றாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா கூட நீ பண்ணலாமா கோடிங் கத்துக்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கூட அதுல ஒரு 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 லாஜிக் இருக்குடா, கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குடா. பிகாம் படிச்சவனுக்கு என்னடா தெரியும்? எங்க அவன் சிஸ்டம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா போதுங்க. அதாங்க பேசிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வீட்ல சும்மா இருக்கீங்களா, ஜாப் 100% ஜாப் அதுலயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஐயா ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து உங்க சிஸ்டம் வந்து கிளாஸ் ஆன் பண்ண தெரியுமா? எங்க கிளாஸ் ஐயா ஆமாங்க ஐயா.
ஆமாங்க ஐயா. கங்க்ராச்சுலேஷன். ஐயா இது லாஸ்ட் வெறும் ஃபைனல் பொண்ணுங்களுக்கு தாங்க. லாஸ்ட் இருங்க இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டாங்ஸ் ஆக்கிட்டியடா. லாஸ்ட் கிரைட்டீரியா வந்து சமாளிக்க தெரியுமா, வாய் போட தெரியுமா? வாய்ப்போட ஐ டோன்ட் வாண்ட் டு அக்னாலேஜ். இது வந்து நான் பப்ளிக்கா ஒத்துக்க விரும்பல. நீங்க நல்லா வாய் போட தெரிஞ்சீங்கன்னா வாய் போடுன்னா என்ன ப்ளோ ஜாபா? எக்ஸாக்ட்லி. அதாவது இப்ப எனக்கு தெரியல, நீங்க வந்து ஒத்துக்க கூடாது. இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ப்ளோ ஜாம் போட தெரியுமான்னு கேட்டா அவ வந்து இல்ல தெரியாதுன்ட்டானா உங்களுக்கு எதிர நான் இங்க வரேன் அவன் கேட்டக்கூடாது இல்லாம ஒரு கஸ்டமர். வந்து இல்ல எனக்கு தெரியும் தெரியாதுன்ற மாதிரி அவன் மழுப்புறான் பாத்தியா, இப்படிதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து 200% வெள்ளத்தொப்பில சேர உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்ற 200% நீங்க சேரலாம். அடுத்த நாள் உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட லாகின் ஐடியோட. ஆனா பெண்ணா இருக்கணும். பெண்ணா இருக்கணும். எனக்கு ஏன்னா அப்பதான் வாய்ப்பட தெரியும். ஆமா எனக்கு நாட் ஸ்ட்ராங். ஏங்க ஆம்பளைங்களும் வாய் போடலாங்க, என்னங்க நீங்க? ஆம்பளைங்க வந்து மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க, பொம்பளைங்கன்னா மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகாது இல்லைங்க. ஏன்னா வந்து பரிதாப நிலையில வந்து அவங்களை விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளையான தப்புன்னா வந்து அவனை வந்து எல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க, பயங்கரமா ஓட்டி அவன் கேஸ் எல்லாம் போட்டு. இதே ஒரு பெண்ணா இருந்தா வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு எதனா சொன்னா கூட அவங்களுக்கு ஒண்ணும் விட்டுருவாங்க. நோ மீன்ஸ் நோ, தெரியாதுன்னா தெரியாது. டோன்ட் நோ மீன்ஸ் டோன்ட் நோ. ஆக மொத்தத்துல இங்க வந்து சிலபஸும் சரியில்லை, டீச்சர்ஸும் சரியில்லை. ஆமா, ஆனா 1 லட்சம் மட்டும் வாங்குவோம் நாங்க. ஆமா, வாங்கி அலேக்கா பேஸ் பண்ணிடுறானுங்க. அப்ப இது ஸ்கேம் கண்டிப்பாண்ணே. அதனால தான் அதை பத்தி நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம ஐயா ஜிக்கு எதுனா தொடர்பு இருக்கா? ஏன்னா எல்லா ஸ்கேம்லயும் அவருக்கு தொடர்பு இருக்கும், அதனால கேக்குறேன். தெரியல, இருக்கலாம். சிஸ்டமே சரியில்லைங்கிறேன். சரி சரி, சூப்பர் சங்கி நீங்களா? சோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இவனுங்களோட ரெக்ரூஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, நான் சொன்னேன், அந்த ரெக்ரூஷன் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருந்தா அதுக்கேற்ற குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் தான் கிடைப்பாங்க. இவன் வேணும், நீ ஒரு டிகிரி போறனா அப்போ டிகிரி அவன் பாதன்ல கூட பாஸ் பண்ணிருப்பான், அவனும் தான் இதுவா வருவான் லெக்சரரா. ஏங்க அவன் கொரோனா தான் பாஸ் ஆயிருப்பான், அது என்ன சொல்றீங்க நீங்க? அதுதான் மனித கடவுள் தாக்கப்பட்டாரா? இல்ல இல்ல இல்ல, இப்ப பாரு ஒன்னே விட்டுரு, சின்ன கொரியான் தாக்கப்பட்டானா எப்படி கொண்டு வருவல்ல. அவன் என்ன சொல்றான், எக்ஸாம் எழுத விட்டுருந்தா நல்லாவே மார்க் எடுத்திருப்பான்டா. 450 ப்ரோ எழுதிருந்தா. ஆனா பாவம் இப்ப கவர்மெண்ட் 200 தான் போட்டிருக்கு. சோ சேட். சரி, அதான் இப்ப வந்து நீங்க வந்து நல்ல டிகிரியில வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணா வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் நீங்க கொடுத்தாகணும், அவ்வளவு சம்பளம் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து இப்ப பேசிக்காவே அந்த இது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அவன் வந்து இந்த டிகிரி படிச்சு இந்த குவாலிபிகேஷன் இருந்தா நீங்க இந்த கேட்டகரியில இருந்து இந்த கேட்டகரியில நீங்க சம்பளம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது சோ வந்து கம்மி உள்ள டிகிரியில வந்து நீங்க பேசிக் டிகிரி எடுத்தா அவனுக்கு நீங்க அவ்வளவு சம்பளம் கொடுக்க தேவையில்ல. ஒரு 10,000 ரூபாய் 20,000 கொடுத்தாலே அவனுக்கு அதிகம் தான், அது போதுமானது. வீட்டுல இருந்து அவன் நடத்துற அழகாது. சோ அந்த மாதிரி ஒரு இப்போ கம்மி காசுல வந்து அவன் நிறைய இது எடுக்க முடியும். இப்போ பேரண்ட் சீட்டு தான் மொத்தம் புடுங்குறான், புடிங்க லைட்டா சின்னதா இவங்களுக்கு கொடுத்தா கூட அவனுக்கு அது லாபம் தான். அது இப்போ சொல்லபடி பாத்தீங்கன்னா நீங்க சோ வந்து டீச்சர் வந்து இப்போ டீச்சர் ரெக்ரூட் பண்ணிட்டான். இப்போ வந்து எப்படி அவங்க கம்பெனில இருந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க உள்ள இழுக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். இப்போ ஆமா, அது அடுத்ததான் கேட்க வந்தேன் நான். சரி, இவ்வளவு வந்து இவ்வளோ ராங்கான எல்லாமே இந்த இடத்துல இருக்கு, சரியா? இது வந்து நமக்கு ஓப்பனா பச்சையா தெரியுது. எப்படி அங்க போய் எல்லாரும் உள்றாங்க, எப்படி இந்த ஸ்கேம்ல எல்லாரும் உள்றாங்க? அது வந்து அதுக்கு வந்து தனியா ஒரு கேட்டகரி செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் வேற லெவல்ல வாய் இருங்க வாய்கோல் போட்டு எப்படி வந்து பிடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நெக்ஸ்ட் அந்த செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. இப்பதான் உள்ள மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு சொல்லலாம், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் சொல்ல போனா. அததான் வந்து அந்த டேர்ம்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா, இவனுங்க கான்செப்ட் வந்து அந்த கோடிங்ன்றது தான் அவனுக்கு பேஸா நிக்குது. அத புடிச்சிருக்கானுங்க.
அதுக்கு மேல சுத்தி சுத்தி ஒரு கவர் போடுறானுங்க. கோடிங் இஸ் தி வேர்ல்ட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கென்ட் வாட்டர் எய்த்தர் ஆன்ட்டி வந்து ஆட் பண்றாங்க. கென்ட் வாட்டர் ஆன்ட்டியா? அவங்க ஓகே ஓகே. யாரு பேரையும் சொல்லி தொலைய முடியலையே. கென்ட் மட்டும் சொல்லிக்கலாமா? கென்ட் மட்டும் சொல்லிக்கலாமா? கென்ட்காரன் வந்து சண்டைக்கு வர மாட்டானா? ஆரோ வாட்டர் கம்பெனில ஏங்க கேஸ் போட போறான்? ஓகே. தண்ணி ஆன்ட்டின்னு வச்சுக்கலாம். மினரல் வாட்டர் ஆன்ட்டி. மினரல் வாட்டர் ஆன்ட்டி. ஓகே. சோ அவன மாதிரி வச்சு பண்ணாங்க. இருக்கிறதே நான் வந்து மன்னிக்க முடியாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுனா வந்து பாரா ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கின ஒரு இவங்க கோல்டு மெடலிஸ்ட் அவங்கள புடிச்சு ஆட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் எஜுகேஷன் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்கள புடிச்சு இந்த மாதிரி கென்ட் ஆன்ட்டிக்கும் கோடிங்க்கும் மட்டும் என்ன சம்பந்தம்? இல்ல ஷாருக் கானுக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? பேர் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஷாருக் கான் தான் சொன்னேன் நானு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். சோ ஆனா அந்த மாதிரி அந்த பாரா ஒலிம்பிக்ஸ் ஆன்ட்டியை வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்தேன், நீங்களும் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே கோடிங் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் அடுத்த எலான் மஸ்க் ஆகிடலாம். அந்த மாதிரி எலான் மஸ்க்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இன்டைரக்டா சொல்றானுங்க. கென்ட் ஆன்ட்டியும் பாரா ஒலிம்பிக்ஸ் மெடலிஸ்டையும் சேர்த்துட்டான், பாரா ஒலிம்பிக்ஸ் ஆன்ட்டின்ட்டான். ஆமா, அதாவது வேற எவர் யூ கோ கோடிங் இஸ் தி பேஸ் அப்படின்றாங்க. அத வச்சு இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப ஒலிம்பிக்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணும். அதான் வந்து பேசிக். அதான் நான் இப்ப கேட்க வந்தேன். அடுத்த ஒலிம்பிக்ஸே வந்து ஆன்லைன்ல தான் நடக்க போதா, கம்ப்யூட்டர்ல நடக்க போதா? இல்லங்க, இப்ப வந்து ஒலிம்பிக்ல வந்து நீங்க பங்கேற்கணும்னா நீங்க வந்து எதனா ஒரு டிகிரி இருக்கணும், அதாவது கோடிங்ல முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி இருந்தா தான் வந்து நீங்க ஒலிம்பிக்ல சேர்த்துப்பாங்க. யாரு சொன்னா இதெல்லாம்? இருங்க வெள்ளத்தப்பி சொல்ற மாதிரி அப்படிதாங்க இருக்கு. அவங்க பண்றத பார்த்தா கோடிங் இஸ் நெக்ஸ்ட் திங்னா அப்படிதான் இருக்குது. அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஏன்டா அப்ப வந்து இருங்க ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போறவன் வந்து வாழ்நாள் முழுக்க பிராக்டிஸ் பண்ணுவானா, இல்ல மடப்புண்ட மாதிரி டிகிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கு போவானா வாழ்க்கையில? எப்படி ஆதார் கார்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து பேஸோ கோடிங் அப்ப எல்லாத்துக்கும் பேஸ் மாதிரி சொல்றாங்க. எப்படி வாழ்க்கையிலயோ சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. அதான் இப்போ எப்படி உயிர் வாழத்துக்கு வந்து தண்ணியும் உணவுன்ற மாதிரி இப்போ கோடிங்கும் வேணும்ன்றாங்க. அதுதான் திணிக்கிறாங்க இப்போ வந்து கோடிங் இஸ் நெக்ஸ்ட் திங்னு. ஒரு வீடியோ வரும்ல, கோத்தாகமா காதல்னு ஒருத்தன் விஜய் திட்டுவான்ல, விஜய் படுக்காளி பயல பயல கோத்தாகமா எல்லா கோடிங்க பத்தியா? டெய்லர் வந்து அமைதி ஆயிட்டான், விஜய் திட்டினோட அமைதி ஆயிட்டான். இல்ல பேசினா சொல்லுவீங்க, அந்த குழந்தைய வந்து கொல்ல போறேன் நானு. அதான் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அப்படி இவனுங்க வந்து எவ்வளவுதான் அவனுங்க மேல வந்து இப்போ பூனம் புண்ணியான்னு சொன்னா அவன் மேத்தருக்கு வரும். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரு. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்க பண்றது மொத்தம் ஸ்கேம்ரா, நீ ஸ்பேஸ் டெக் கத்துத்தரன்னு சொல்லிட்டு 99,000 வாங்குறேன், அங்க வந்து கிட்டப்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீயா கத்துக்கிற அளவுக்கு இருக்குடா, ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாவே பாதி கோர்சஸ் வந்து ஃப்ரீயாவே படிக்கலாம் யுடமி கோர்ஸ் எல்லாம் போனா. ஏன்னா கோர்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் எய்ட் தான் இருக்கு. நான் வந்து ஃபினான்ஷியலி லோவரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எய்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணிட்டு ஃப்ரீயாவே கோர்ஸ் படிக்கிறதுக்கு கொடுப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கும் போனோம் இந்த சின்ன பசங்க கத்து கொடுக்குற கோர்ஸுக்கே வந்து 99,000 போட்டுருக்கான். சோ இத பார்த்துட்டு அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பண்ணிட்டாரு, கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா இங்க இருக்கிறாங்க டீச்சர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ட்வீட்டா போடுறாரு. உடனே இவனுங்க என்ன பண்றானுங்க, உடனே அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்றானுங்க. ஏண்டா புண்டா அவ்வளவு கோடிங் தெரியுது இல்ல?
இல்ல ஒரு நிமிஷம் புண்டா, உனக்கு அவ்வளவு கோடிங் தெரியுதுல, அவ்வளவு ஹேக்கிங் தெரியுதுல, புளுத்தி அதை சொல்லி கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் லெகோ வச்சு சொல்லி கொடுக்குற? அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்க எங்கன பண்ணிடுவீங்களா ஹேக்கு? அதான். சோ இந்த மாதிரி இவ்வளவு பண்றானுங்க. சோ இவனுங்க பேக்ல வந்து பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவரு கேஸே போட ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் இவங்க விட்டா இதுவாகாது, இது ஸ்கேமா பெருசா வளர போகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் கேஸ் போடுறாரு. ஆனாலையும் கோர்ட்டும் வந்து கேஸ்ல வந்து கில்ட்டுன்னு சொல்லிட்டு உத்தரவு வர வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி எந்த சோசியல் மீடியாலையும் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யார? பூனம் பாண்டிய. சரி, பூனம் புண்ணியாவ. பூனியா, ஆமா. பூனம் பாண்டிய எங்க வந்தாங்க? அந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க இவனுங்க. இப்போ ஏன் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஓகேங்களா? இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம தெரியும், நம்ம இவரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் வந்து $300 மில்லியன் அவர் வருவார்ல ஆட்ல, அந்த கம்பெனி, அந்த எடிடெக் கம்பெனி வந்து $300 மில்லியன் கொடுத்து இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. இதுக்கு பேரே சொல்லிருக்கலாம். 300 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டாருங்க. ஆமா, $300 மில்லியன் இந்த டெம்ப்ளேட் அசுரன்ல ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வேலை கேட்பான்ல, செருப்பு தொடச்சுப்பான், அடுத்த இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் செருப்பு துடைக்கிற வேலை தான் வந்து பேர் சொல்லலாம்ல, எடிட்ல தூக்கிடுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து செருப்பு துடைக்கிற வேலை வந்து பைஜூஸ். அடுத்த வந்து வேலை வாங்குற வந்து பைஜூஸ வந்து ஒயிட் ஹேட் வந்து வேலை வாங்குவாப்ல. கீழே இருந்து நீ தொடரா, நீ நான் கொச்சது போதுன்ற மாதிரி அவரு வேலை வாங்குவார் ரிட்டர்னு. அவனுக்கு கீழே ஒரு கிளைகள் வரும், பட் கிளைகள் இதோட இப்ப ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேஸ் போயிட்டு இருக்கு அந்த கிளைகள். இவனுக்கு வந்து திருப்பி அந்த பைஜூஸோட டெக்னிக் தானே யூஸ் பண்றானுங்க. இந்த வெள்ளத்தொப்பி ஜூனியர் வந்து அந்த நான் சொன்ன அந்த பெரிய கம்பெனி எஜிடெக் கம்பெனி வாங்கினாங்கன்னு அவங்களோட டெக்னிக்கா இப்ப பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பசங்க வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரையல்ன்ற மாதிரி ஆசையை மூட்டுவாங்க. ஃப்ரீ ட்ரையல் போய் நீங்க யூஸ் பண்ண போகும்போதுமே வந்து உங்ககிட்ட டீடைல்ஸ் வாங்கிடுவானுங்க, லைக் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம். ஸோ உங்க ஃபோன் நம்பருக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவானுங்க. ஃபோன் பண்ணிட்டு உங்க ஃப்ரீ ட்ரையல் முடிய போது நீங்க வந்து ஒன்றும் நல்லா படிக்கணும்னா வந்து இந்த மாதிரி காம்போ பேக்கேஜ்லாம் இருக்கு, இதை வாங்கி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேன்வாசிங் ஸ்டார்ட் பண்றானுங்க. சரி, நேச்சுரல்ஸ்ல வந்து நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு, நீங்க இதை முடிவெட்டினா உங்களுக்கு தாடி நாங்க ஷேவ் பண்ணி விட்டுருன்ற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன் தாடி வளரும்னு சொன்னா நான் வந்து போறேன், ஷேவ் பண்றது நானே பண்ணிப்பேன். எங்க இருக்கிற தாடி வளராதான் பெரிய பிரச்சனை. எருவ மாட்டின் போட்டு விடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுங்க நம்ம வீட்டுக்கே நம்ம ஃபோன் கால்லே வந்துட்டு கேன்வாசிங்க பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அதான் மார்க்கெட்டர்ஸ் வந்து டைரக்டா நம்ம கனெக்ட் ஆயிட்டா போதுமே, எப்படி பண்ணுவானுங்கன்னு தெரியும். அந்த மாதிரி பண்ணி தான் வந்து பேரண்ட்ஸை வந்து கேன்வாஸ் பண்ணி அவனோட சின்ன பையனுக்கு அவனோட இன்ட்ரெஸ்ட் கூட தெரியாம அவனை வந்து கோடிங்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஆனா இந்த டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தராங்கன்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு இது இருந்துச்சு, நம்ம கீர்த்தி சிவம் வந்து அவர் ஒரு வீடியோவாவே பண்ணி போட்டிருந்தாரு. ரெக்கார்டட் வாய்ஸ் தான். ஒரு சின்ன குழந்தை, ஆனா ஒரு ஏஜ் 8 இருக்கும், 8 வயசு குழந்தை கேக்குது டவுட்டா, இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் என்ன மேம், எப்படி நம்மளால இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண முடியும்? உடனே அவங்க அந்த டீச்சர் சொல்றாங்க, இன்டர்நெட்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அந்த ஒயர் இருக்குல்ல, ஒயர் வந்து ரவுட்டர்ல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வைஃபை மூலியமா உங்க வைஃபையும் லேப்டாப்பும் கனெக்ட் ஆகிருக்குல்ல, நெட்வொர்க்ல, ஸோ அது மூலியமா உங்களுக்கு இன்டர்நெட் வருது. இதுதான் பிராட்பேண்ட் கனெக்ஷன் மூலியமா உங்களுக்கு இன்டர்நெட் வருது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி மேம், ஓகே, கிளவுட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் டேட்டா சொல்லி நீங்க மொபைல் டேட்டா அது சொல்லுங்க, அதுதான் மெயின். அதுல அதுக்கப்புறம் அதே மாதிரி மொபைல்லயே வரணுவாங்க. அடுத்தது இதான் இந்த கிளவுட்னா என்னன்னு கேக்குறது தான் வேற லெவல்ல. மொபைல்ல வயரா? ஒரு நிமிஷம், இப்ப நம்ம சார்ஜ் போடும்போது டேட்டா சார்ஜ் போட்டுக்கிறோமா? அப்படியா? போன் சார்ஜ் போடும்போது டேட்டாலாம் சேர்த்து வச்சுக்கிறோம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணா டக்குன்னு உங்க போனுக்கு டேட்டா வந்துரும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படியே சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து மொபைல்ல வந்து எப்படி டேட்டா வருதுன்னா, நெட் எப்படி யூஸ் பண்றீங்கன்னா,
பாத்தீங்கன்னா வந்து உங்க வீடை சுத்தி வந்து நீட்டா டவர் இருக்கும். அந்த டவர்ல இருந்து என்ன பண்ணோம், சிக்னல் வந்து வந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. அதுதான் வந்து இன்டர்நெட். புரியுதுங்களா? அது வந்து அவ வந்து எப்படி சொல்லிங்கன்னா, அதாவது சர்டைன் நம்பருக்கு வந்து உங்க பர்சனல் நம்பருக்கு வந்து உங்க யூனிட் நம்பருக்கு இது ரீசார்ஜ் ஆகும். உங்க ஐடிக்கு எப்படி உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து உங்க நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அலாட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அவங்க வந்து வேற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க, சிக்னல் கிடைக்குதுன்னு. இதுக்கு மேல கிளவுட் பத்தி ஒண்ணு சொல்லிருப்பாங்க. ஒரே நிமிஷம் பிராலி. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன புள்ள கேட்கும்ல, ஃபேன் எப்படி சுத்துதுன்னா அது லைட் இது சுவிட்ச் போட்டா சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க இவங்க. அது தெரியுது எனக்கு, சுவிட்ச் போட்டா சுத்துது, அது எப்படின்னு தான் கேக்குறேன் நானு. குழந்தை உனக்கு சொன்னா புரியாத, சொல்ற மட்டும் கேள்ற சின்ன குதியானேன்றுவாங்க. அதே மாதிரிதான். சரி, அந்த மாதிரிதான் திருப்பி கிளவுட்னா என்னன்னு கேட்டா, கிளவுடுக்கு தானே நான் அப்படியே செத்து போயிட்டேன். கிளவுட்னா என்னன்னு கேட்டா ஒரு ஏர் ஸ்பேஸுங்க. நம்ம வீட்டுல வந்து பென்ட்ரைவ் பென்ட்ரைவ்ல வந்து டேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்க கொண்டு போயிட்டு வெறும் ஏர் ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்றதுதான் கிளவுடுன்ட்டாங்க. எங்க இருக்குமா இது? அதான் சொன்னேன், மலை மேல போட்டுனா கிளவுட் அப்படியே ஆகாசத்துல மிதத்துட்டு இருக்குமா டேட்டா எல்லாம். அப்ப மழை பெஞ்சதுன்னா ஆகாசத்துல டேட்டா, அதாவது அந்த அங்க இருக்கிற லாக்கர் ரூமா நம்ம வாங்கணும். இந்த லாக்கர் ரூம்ல வந்து நம்ம டேட்டா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்ப மழை பெஞ்சதுன்னா நம்ம டேட்டா எல்லாம் கரெக்ட் ஆயிருமா? அப்ப ஆமா, இது நம்ம இதுக்கு நம்ம கட்டி விஜய் மாதிரி இல்ல, காத்த வைக்கிற ஊரு சார் இது. இதுல அதுல வர கோடிங் அடுத்த வேர்ல்டு லாங்குவேஜ் தான். அப்புறம் எப்படி மெடிக்கல் சொல்லலாம், அப்புறம் எப்படிடா பேசுவாங்க? மெடிக்கல்லாம் வந்து அங்க போய் ஆபரேஷன்ல உட்காந்து 10111 பேச போறோம் நாங்க. லாட்டின் வந்து அமை ஜோக் டியூன் கேக்குது. ஓகே. ஸோ ஆனா இந்த கோடிங் நெக்ஸ்ட் வேர்ல்டு லாங்குவேஜ்னு சொல்ல போனோம். இது வந்து போயிட்டு ஃபாரினர்ஸ்லாம் ரீச் பண்ணிருந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஏன்னா யூடியூப்ல வந்துச்சுன்னா, ஸோ அந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து இவனுங்களை வந்து ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா உதிரிங்க கதையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிடா வேர்ல்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலாச்சிருந்தாங்க. ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்தானுங்க ஒயிட் ஹாட் ஜூனியர். வெள்ள தம்பி ஆக மொத்தத்துல எடிட் ஃபுல்லா நீ பீப் போட போற. அதான் நீ இதுக்கு நம்ம பேசாம ஸ்டார்டிங்ல இருந்து பேரே சொல்லி இருந்திருக்கலாம், பீப் போட்டு இருந்திருக்கலாம் எல்லா இடத்துலயும். வந்து பீப் பாட்காஸ்டா இருக்கும், பீப் பாட்காஸ்ட். பெரிய சிம்பு. சொல்றா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியடா. ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஆமா, சோ இவனுங்க வந்து திருந்தல. ஆமா, அப்பயும் திருந்தல இவனுங்க. எனக்கு வந்து போய் கருப்பாட்ட கேட்டிருக்கலாம் எப்படிங்க ஸ்கேம் பண்றது அப்படின்னு. கருப்பாரு எல்லா பேரெல்லாம் பாரு, கருப்பு ஆடு, வெள்ளை தொப்பி, என்னடா இது எல்லாம் கலர் வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவங்க கலர்ல ஸ்கேம் பண்றாங்க. ஏதாவது கலர் வச்சு பேர் வந்தாலே இனிமே யாரையும் நம்ப கூடாதா? ஸ்டுடியோ கிரீன், ரெட் ஜெயண்ட். நல்ல வேறடா சொன்னடா, இல்லாட்டி அதுக்கு வந்து ஒரு இது போட்டிருப்பானுங்க, பாத்தியா நீ டிஎம்கே முட்டு தானே இருப்பானுங்க. பதிவு செஞ்சுக்கணும், பதிவு செஞ்சுக்கிறோம். ரெட் ஜெயண்ட்ரா கேட்டுக்கோங்கடா. சொன்னி ரெட் ஜெயண்ட் யாரு? உதயநிதி ஸ்டாலின் தானே? ஆமா அப்பாடா, அவ்வளவுதான். நோ மோர் டிஎம்கே சாயம். இவனுங்க மேஜரா அதான் கோடிங் தாங்க ஃபியூச்சரு. கோடிங் இல்லைன்னா வந்து ஃபியூச்சர்ல ஃபுல்லுமே கோடிங் தான் ஆக போது. பாத்தீங்கன்னா டெஸ்லா கார் வந்துச்சு, எப்படி பண்றாங்க, கோடிங் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் கேன்வாஸ் பண்றாங்க. பூமி டைரக்டர் மாதிரி மாறுறனா? கோடிங்க வச்சு சாப்பிட முடியுமா ப்ரோ? போய் விவசாயம் பண்ற புண்டமனே.
விவசாயத்துக்கும் நாங்க கோடிங் யூஸ் பண்ணுவோங்க. அதான் மோகன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து எனக்கு இன்னொரு கமர்ஷியல் படம் எடுக்க தெரியாதா? நான் மக்களுக்காக பண்றேன், நீங்க ஏன் என்ன இப்படி காட்டுறீங்க? இந்த 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 மக்களும் நாடும் நாசமா போகட்டும். அத விட்டுட்டியே. சரி சரி, நம்ம எங்க இருந்தோம்? அவர் நிஜமாவே அப்படி ட்வீட் போட்டாரா? சத்தியமா போட்டான்டா அவன். போட்டுட்டு அதுக்கு முட்டு கொடுத்து ஒரு இன்டர்வியூ வேற கொடுத்திருக்கான் பின்னாடி கட்டையில. ஏன் நான் அவனுக்கே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா வாடா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம்? ட்ரால் மெட்டீரியல். அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட். அது கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்கடா, சொல்லுங்கடா. அதுதான் நிறைய தடயங்கள் வருதுல்ல. அதான் கேன்வாஸ் பண்ணி பசங்க அவங்க இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு நான் போய் வெள்ளை தொப்பில தான் சேருவேன் அப்படின்னா யாருமே இல்லைங்க. எப்படி தெரியுமா, இவன் ஃபர்ஸ்ட் பண்ண ஆடு பாத்துருக்கீங்களா நீங்க இந்த வெள்ளை தொப்பி? எனக்கு இந்த பாட்காஸ்ட் நீ பேசலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கதே தெரிஞ்சது. நானும் சொன்னேன்ல ஒரு பூமர் நானு. இன்னொன்னு நாட்டிலயும் இல்ல. இந்த ஆடு தெரியல. இந்த ஆடு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருப்பான், ஒரு சின்ன பையன் வீட்டுல இருப்பான், அவங்க அப்பா அம்மா வெளியே உட்கார்ந்து இருப்பாங்க. பல கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க அந்த பையன் கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஆமா ஆமா ஆமா, பாத்துருக்கேன்டா. இது மட்டும் பாத்துருக்கேன்டா, மீம்ல பாத்துருக்கேன். இருங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து கேட்பாங்க, யார் உங்க வீட்டு வந்து எல்லாம் சண்டை போட்டுங்கிறாங்கன்னு. அப்ப வந்து அவங்க பெருமையா சொல்லுவாங்க, என் பையன் தான் வந்து கோடிங் பண்ணிருக்கான், ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிட்டான், அதுக்காக தான் அதை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னுவாங்க. மயிறு ஒரு சின்ன பையன் இப்படி பண்றான்னா அவன் கான்செப்ட் எடுத்து அட்லி பண்ணிட்டு அவங்க ஃபேமஸ் பண்ணி போயிருவாங்க. அவன் ஏன் நீ வேணா பாரு, நீ வேணா பாரு, அடுத்த வருஷமே ஒண்ணு லக்ஷ்மணன் இல்லாட்டி அட்லி இத வச்சு ஒரு கதை பண்ணுவாங்க. வெள்ளை தொப்பி ஜூனியர் வந்து ஸ்பான்சர் பண்ணி இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு படம் வரும் பாரு, பூமி பார்ட் 2 வரும். ஓனாய் குப்தான்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, ஹீரோ ஓனாய் குப்தா. இல்ல இல்ல, இதுக்கு வந்து வானம்னு வச்சிருவாங்க பேரு. ஏன் தெரியுமா, வானத்துலதான் வந்து ஸ்பேஸ் இருக்கு ப்ரோ, அங்கதான் ப்ரோ கிளவுட் இருக்கு, வானம்னு வச்சிருவாங்க. பூமி வானம் படம் வந்துச்சுங்க, அது 15 வருஷம் ஆயிருச்சு. இல்லடா, வெண்மேகம்னு வரும். 15 வருஷம் ஆகலையோ, மேகம்னு வச்சிடுறாங்க. மேகம்னு வரும், கிளவுட் பாரு. அதுலயும் எங்க தலைவர் ஜெயம் ரவி வந்து ஹீரோ. இருங்க ஜெயம் ஹீரோனா வந்து அவங்க புள்ளதான் வந்து ஓனாய் குப்தா வருவார் நினைக்கிறேன். அதுல ஒரு டயலாக் வருதா, 7 லட்சம் கிலோமீட்டர்ல இருந்து நான் இந்த கிளவுட பாத்திருக்கேன், மேகத்தை பாத்திருக்கேன்றாராம். ஆனா அதுல உன் போட்டோ தெரிஞ்சதுன்னு. அதானே இப்ப கடைசியா வந்து இவனுங்க ஸ்கேம் பண்றாங்கன்றது நம்ம இப்போ தெளிவா தெரிஞ்சிச்சு இந்த கதைகள் மூலியமா, பேக் ஸ்டோரிஸ் மூலியமா. சோ இதை எப்படி தவிர்க்கலாம்ன்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இது எப்படி தவிர்க்கலாம்னா வந்து இது பண்ணணும், அவேர்னஸ் கொண்டு வரணும். ஆனா அவேர்னஸ் கொண்டு வந்தாதான் ஹேக் பண்ணிடுறானுங்களே. அதான் அவேர்னஸ் கொண்டு வரவனையும் உயிரோட ஒரு, அதாவது அவன் அக்கௌண்ட்டே விட மாத்துறானுங்க. சோ நம்ம தான் இப்போ நீ ஒரு ஐடி டியூட் தானே, நான் சொல்றது அந்த ஐடி டியூட் பேரண்ட்க்கு சொல்றேன். நீ வந்து ஐடி தெரிஞ்சானா நீ கத்துக்குட. அப்போ நீ உன்னால கத்து கொடுக்க முடியலன்னா அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வித்துரு, அவனே கத்துப்பான். இன்டர்நெட்ல இல்லாததா யூடியூப்லயே கத்துறான் எல்லாத்தையும். நீ பெத்த பிள்ளைக்கு உனக்குதான் தெரியும், உன் பையன் படிப்பானா படிக்க மாட்டானா, உனக்கு எது புரியும் எப்படி சொன்னா புரியும்னு அவனுக்கு தெரிய போகுது. சோ வந்து நீங்க சொல்லி கொடுங்கன்ற நானே. மத்தவங்க போய் நீங்க லட்சமா குத்து நீ சொல்லி குத்தாதான் என் பையன் படிப்பானா, அப்ப என்னது அது? அப்ப நீ எதுக்கு பெத்த, நீ அவனுக்கு விட்டுருக்கு. ஐயோ வேற மாதிரி பதிவு இல்ல. இப்ப இன்னொன்னு இப்போ என்ஜினியரிங் படிடா வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி ஆரம்பிச்சானுங்க, சரியா? இப்ப வந்து வீட்டுல 2 என்ஜினியர் கிடக்கான், அந்த வீட்டுல 2 பசங்க 2 பேருமே என்ஜினியரா தான் இருக்கும். அதுதான் இப்ப அடுத்து வந்து அதுதான் பண்ண போறானுங்க. இப்ப ஒரு இன்னொரு 10 இயர்ஸ்ல 15 இயர்ஸ்ல வந்து உலகத்துல உள்ள எல்லாருக்குமே கோடிங் தெரிய போகுது. கோடிங் தெரிஞ்சவன் எல்லாம் வந்து ஸ்விக்கில திரும்ப வேலை செய்ய போறான். எப்படி இங்க என்ஜினியர் எல்லாம் ஸ்விக்கில வேலை செய்யறானோ அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் புது பாலிசிலேயே போட்டிருக்காங்களே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பசங்களுக்கு எல்லாம் கோடிங் கத்து தருவாங்க. அப்ப வந்து எல்லாருக்குமே கோடிங் தெரிஞ்சிரும், சரியா? கோடிங்க வச்சு எல்லாரும் வந்து ஸ்விக்கில வேலை பார்க்க போறானுங்க, சரியா? நான் என்ன சொல்றேன், சரியா?
உலகத்துல எல்லா துறைக்குமே வந்து நேச்சுரலாவே இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. சரியா? இப்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தனுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு அவனுக்கே பேசிக்காவே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எங்க நண்பன் சரியா? இப்படி வந்து ஆமா ஆமா அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? அந்த இன்ட்ரெஸ்ட்ல அவன் உள்ள போனானா அவன் வந்து அங்க ஷைன் ஆவான். சும்மா எல்லாரையும் கோடிங் படிக்க வைக்கிறது, எல்லாரையும் என்ஜினியரிங் படிக்க வைக்கிறது, எல்லாரையும் மெடிசின் படிக்க வைக்கிறதுனா அப்ப மத்த வேலை எல்லாம் யாரு பாக்குறது? திரும்ப இவன் தான் அங்க போயிட்டு வேலை செய்யணும். என்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கில வேலை செய்யும். அதாங்க யானைய வந்து நீங்க பறன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு அவன் பண்றத பார்த்தா. எக்ஸாக்ட்லி. சோ நான் என்ன சொல்றேன், சும்மா எல்லாரையும் கொண்டு போய் இந்த கருமத்துல சேர்த்து ஸ்கேம் ஆகாம நீ இதுல ஒழுங்கா கோடிங் படிச்சாலும் பரவாயில்லடா, தப்பா அவன் வந்து என்னமோ லெகோ வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான்டா அவன். சரியா? உருப்படியா அந்த புள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்ய விடுங்கடா. கரெக்ட் கரெக்ட். நல்ல வேலை பீட்ருக்கு அண்ணாவை ப்ரொமோஷன் கூப்பிடல, இல்லைன்னா அவர் சொல்லிரு கோடிங் அது 4 வேர்ட் ரைமிங் போட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு கோடிங் ஆடிங் வரைக்கிட்டு இருப்பான். இப்போ இப்போ வந்து கோடிங் வந்து ஒரு ஐடி டியூட்டரா இருந்தீங்கன்னா நீயே கத்துக்குது பையனுக்கு அப்படின்னு நான் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்ல விட்டு அவனே கத்துப்பான். எல்லாத்தையும் கத்துக்கிற அளவுக்கு யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. ஓகே, எப்படிக்கா போனா எப்படி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்து கொடுக்குற அளவுக்கு யூடியூப்லயே வீடியோஸ் இருக்கு. ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட்ல விட்டுட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீ ஆஸ் அ பேரண்டா உட்காந்து அவனோட இன்ட்ரெஸ்ட பாருங்க. அதை விட்டு இவன் உன் இன்ட்ரெஸ்ட கொண்டு போயிட்டு பேரண்ட் வந்து சைல்டு வேணா இம்போஸ் பண்ணாதீங்க. இதோட முடிச்சுப்போம். சமுத்திரகனினா நீங்களா பத்தியா எப்படி கொண்டு வந்து நம்ம சமுத்திரகனி மாதிரி தானே இந்த இதுவே பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. வலைபேச்ச பத்தி தளபதி 65ல வந்து அருண் விஜய் இல்லன்னா நடிக்கிறாங்க. அது வந்து அருண் விஜய் சைட்லயே அதெல்லாம் கிடையாது, ரூமர்னு சொல்லிட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் வலைபேச்சு வீடியோ மட்டும் பாத்துருக்க, 2வது வீடியோ பாக்கணும். போயிட்டு வருவோம். உங்களுக்கு தேங்க்ஸ். உறிஞ்சாத ப்ளீஸ். டெய்லி போன்ல பேசுறது, இங்க வந்துட்டு மட்டும் ஏதோ நான் புதுசா பேசுற மாதிரி உறிஞ்சுறது. இங்க வந்து ஃபார்மாலிட்டி சொல்லுங்க. அப்புறம் அதெல்லாம் வேணாம்டா. தேங்க்ஸ் வந்து பாருடா அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான், மரியாதை தெரியாத இருக்காங்க அப்படின்னுவாங்க. கொஞ்சம் வியூஸ் வந்தனே கொஞ்சம் ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மரியாதை தர மாட்டாங்க பெரியவங்களுக்கு அப்படின்னுவாங்க. சோ நாங்க எங்க மரியாதை நாங்க சமர்ப்பிக்கிறோம். ஆனா என்ன விஷயம்னா இவங்க வந்து அந்த 6 வயசு அப்படி பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்குடா அர்ஜுனு. ஆமா அதுக்குதானே எங்களுக்கு கேக்குது, நாங்க ஹாலுசினேட் பண்றோமா அந்த குழந்தைய? இருக்கலாம், இங்க யாருமே கத்தலையே. கேக்குதுடா எங்களுக்கு இப்போமா. ஆமாடா கேக்குது பாரு எங்களுக்கு. நீ பேச மாதிரி மொத்தம் மியூட் எடுறா, கரெக்டா இருக்கு. இப்ப ஆஃப் உன் நிசப்தமா இருக்கு. நீ சொல்ற பிராடி, நீ சொல்ற சொல்லிக்கண்ணே. அதான் இப்போ சோ அதான் இன்னைக்கு டாபிக் என்னன்னா வந்து இந்த ஒயிட் ஹேட் ஜூனியர். ஒரு நிமிஷம் சொல்றா, நீதான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.